சமுதாயம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த 2 நாட்களிலே நாங்கள் சிந்திக்க போகிற காரியங்கள் உம்முடைய கிருபையினாலே எங்கள் ஆவிக்குரிய வாழ்விலை மிகுந்த மறுமலர்ச்சியை கொண்டு வரும்படி அனுகிரகம் செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த லெந்தெனும் நாட்களை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் நமக்கு இந்த லெந்து நாட்களை காணுகிற கிருபைகளையும் ஸ்லாக்கியத்தையும் தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த லெந்து நாட்கள் எல்லாம் நமக்கு எதற்கு என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளான மனிதன் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் இன்னும் பலனடையும்படியாக, நாம் இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழும்படியாக, ஆண்டவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய ஆலயத்திலே நாம் அநேக ஆராதனைகளிலே நாம் கலந்து கொள்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நாம் அநேக விதமான ஜெபங்கள் மற்றும் உபவாசங்களிலே நாம் ஈடுபடுகிறோம். குறிப்பாக சொன்னால் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நம்முடைய ஆத்மாவிலே நாம் ஆண்டவரை அதிகமாய் தேடுகிறபடியாக, நம்முடைய உள்ளான மனிதனை குறித்து நாம் அதிகமாய் சிந்தித்து செயலாற்றும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பிலே உள்ளான மனிதனில் பலப்படுத்தும் காலம். உள்ளான மனிதனில் பலப்படுத்தும் காலம். ஆண்டவர் இந்த லெந்து நாட்களை நம்முடைய உள்ளான மனிதனிலே பலன் கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆகவே அதற்கு ஏற்றவாறு ஒரு 3 தலைப்பின் கீழே உங்கள் மத்தியிலே மிக சுருக்கமாக நான் பேச வாஞ்சிக்கிறேன். நான் உள்ளான மனிதனிலே பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் முதலாவது நாம் பார்க்கலாம். அசுத்தங்களை நாம் நீக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற பழைய ஏற்பாட்டு வேத பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அதிலே சுத்தமான ஜலத்தை நான் உங்கள் மீது தெளிப்பேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவ்வாறு ஆண்டவர் நம்மை அந்த இடத்திலே சுத்திகரிக்கவும் அவர் செய்கிறார். அந்த வசனத்தினுடைய கடைசியிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சற்று நாம் சிந்தித்து பார்த்தால், எல்லா நாட்களும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம். வாரம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நாம் பாவரிக்கை ஜெபம் ஏறெடுக்கிறோம், நம்மை ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆனால் விசேஷித்த விதமாக இந்த லெந்து நாட்களிலே என்ன நம்முடைய வாழ்விலே நடைபெறுகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வீடுகளை நாம் அனுதினமும் நாம் பெருக்குகிறோம், நாம் துடைக்கிறோம், நாம் அதை சுத்தம் செய்கிறோம். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை நாம் நம்முடைய வீட்டை முழுவதுமாக நாம் சுத்திகரிக்கிறோம். என்ன செய்கிறோம்? எல்லா பொருளையும் எடுத்து வெளியே கொண்டு போய் வைத்து விடுகிறோம். முழுவதும் நாம் சுத்தம் செய்து வீட்டை நாம் வெள்ளை இடித்து அதை புதிதாய் நாம் மாற்றுகிறோம். ஏன் அவ்வாறு நாம் செய்கிறோம்? நம்முடைய கண்களுக்கு தெரியாத அநேக அசுத்தங்கள் ஆங்காங்கே அவைகளெல்லாம் வந்து விடுகின்றன. நம்முடைய இந்த பீரோலுக்கு அடியிலே, கட்டிலுக்கு அடியிலெல்லாம் அதிகமாய் அங்கே அழுக்குகள் வந்து சேர்ந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய ஆத்துமாவிலும் நம்முடைய ஆவியிலும் சரீரத்திலும் அநேக விதமான அசுத்தங்கள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. நாம் அதை கண்டுபிடித்து அவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம் விட்டுவிடும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே நம்மை அழைக்கிறார். இந்த பரிசுத்தமான இந்த நாட்களிலே, அல்லது இந்த உபவாச நாள் என்று அழைக்கப்படுகிற இந்த லெந்து நாட்களிலே, அல்லது ஒடுக்க காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆவியை, நம்முடைய சரீரத்தை அசுத்தம் நீங்க நாம் அசுத்தம் நீங்கி நாம் அதை சுத்திகரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனத்திலே அங்கே வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுவேன் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய களிம்பை நான் நீக்குவேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வெள்ளி பாத்திரம் அல்லது ஒரு தங்கம் நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால், நாம் அதை பயன்படுத்துகிற பொழுது அதில் கொஞ்சம் கொஞ்சமாய் அழுக்கு சேர்ந்து கொண்டே அது இருக்கும். அது அந்த பொருளினுடைய எல்லா விதமான
பிரகாசத்தையும் மங்க செய்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அதை தண்ணீரிலே நல்லாக கழுவி அதை நாம் நன்றாக அதற்கு கூறிய எல்லா பொருட்களையும் நாம் சோப்பு எல்லாம் போட்டு நாம் அதை கழுவினோம் என்று சொன்னால் அது மறுபடியும் அந்த பளபளப்புக்குள்ளாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதுல இருக்கிற அந்த அசறுகள் கசுறு எல்லாம் அங்கே நீங்கி அது மறுபடியும் அது அங்கே பிரகாசிப்பிக்கிறதாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் இந்த லெந்து நாட்கள் நமக்கு அசுத்தங்களை நீக்கி நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு காலமாக ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே சொல்கிற பொழுது நாம் இன்றைக்கு பாவ அறிக்கை ஜெபமாக ஏறெடுத்த 51ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் அங்கே அவர் இவ்வாறு சொல்லுகிறார். சங்கீதம் 51:2 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் 10வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனே சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே சுத்தமான இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த 2 நாட்களை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு கிரியை தேவன் நமக்கு தருகிறவராக அவர் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்விலே அவன் பாவம் செய்து அவன் அந்த பாவத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே காத்திருந்து அவரிடத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேத்தான் நாம் இந்த 2 நாட்களிலே இந்த சங்கீதத்தை நாம் பாவரிக்கை ஜெபமாக நம்முடைய வாழ்விலே நாம் ஏறெடுக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய உள்ளான மனிதர்களை நாம் பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அசுத்தங்களை நீக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் அறை வீட்டிலே தனித்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நம்முடைய வாழ்விலே நாம் அந்தரங்கத்திலே ஜெபிக்கிறவர்களாக அல்லது அறை வீட்டிலே நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த 2 நாட்களில் நமக்கு அதிகாலை தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வருகிற கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். இன்னும் அநேக விசேஷித்த கூட்டங்கள் எல்லாம் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகின்றன. அதெல்லாம் நமக்கு நல்லதுதான். நாம் ஒன்றாக இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது நல்லதுதான். ஆனால் அதே நேரம் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் தனியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தனித்திருந்தவர்களாக அறை வீட்டை நாம் பூட்டி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்விலே நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அவன் செய்த பாவம் அவனுக்கு உணர்த்தப்படுகிறது. அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? உனக்கு பிறந்த இந்த குழந்தை இறந்து போகும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது தாவீது ஒரு அறை வீட்டிலே பிரவேசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த பிள்ளைக்காக அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே தாவீது அவ்வாறு அந்த பிள்ளைக்காக அறை வீட்டிலே தங்கியிருந்து அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உபவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் தம்முடைய மனதை அங்கே மாற்றவில்லை. ஆனால் அங்கே தாவீதுடைய ஜெபம் அங்கே பத்சேபாளுக்கு இன்னொரு குமாரனை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். சாலமோனை அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். சாலமோனுடைய வாழ்வை ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுகிற கிருபைகளை தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவரை, நாம் அறை வீட்டிலே நாம் தனித்திருந்து நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். அதிலே ஒன்று, நம்முடைய ஆவியிலே நாம் பலப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் ஆவியிலே பலப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். இங்கே தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்ததனுடைய விளைவாக அங்கே அவர் வேறு ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே நாம் கூடி ஜெபிப்பது எவ்வளவு நமக்கு நல்லதோ, அதே போல நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தனித்திருந்து நாம் ஜெபிப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நம்மை இன்னும் அது பலப்படுத்துவதாக அது இருக்கும். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் இந்த 2 நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளிலே அறை வீட்டிலே தனித்திருந்து ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம்.
மூன்றாவதாக இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட நிருப வாக்கிய பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு அங்கே சொல்லுகிறார். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லுங்கம்மா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் மறுரூபப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே நாம் இருந்த வண்ணமாகவே நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய உள்ளான மனிதர்களே நாம் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மறுரூபம் என்பது நம்முடைய வாழ்விலே எதை நோக்கி அந்த மறுரூபம் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அனுதினமும் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்கு நேராய் நாம் வளர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த சிந்தை நம்மளே ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். அவருடைய கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் அவரை போல மாறுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய சிந்தனையிலே அவரை போல நாம் மாறுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்மை மறுரூபப்படுத்துகிறதாக இருக்கும். அது நம்முடைய ஆவியிலே அது உண்டாக்கி நம்மை அது வெளிப்படுத்துகிறதாக அது இருக்கும். மாணவர்களே, நாம் நம்முடைய வீடுகளுக்கு வருகிற தண்ணீரை நாம் பிடிக்கிறோம். இந்த பஞ்சாயத்து தண்ணீரை நாம் பிடித்து நாம் கொஞ்சம் பாத்திரத்திலே, நாம் ஒரு பெரிய பாத்திரத்திலே ஊற்றி வைத்திருப்போம் என்று சொன்னால், ஒரு நாள் கழித்து நாம் அதை பார்க்கிற பொழுது அதில் அப்படியே அங்கே அழுக்கெல்லாம் அப்படியே கீழே வந்து தங்கியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த தண்ணீர் அதுல இருந்த அழுக்கு நமக்கு முதலாவது நம்முடைய கண்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாம் பிடிக்கிற பொழுது. ஆனால் அது அப்படியே அங்கே வைத்திருக்கிற பொழுது அது அங்கே அப்படியே அதனுடைய தண்ணீரில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் கீழே படிந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஆண்டவருக்கு நேராக நம்முடைய வாழ்வை நாம் திருப்பி நாம் அமைதியாய் நாம் தரித்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறவராக மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த தண்ணீரில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கி அது அப்படியே தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் நாம் அவ்வாறு ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மறுரூபம் இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அது காணப்பட வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய உள்ளான மனிதனிலே நாம் பலன் கொள்ளுகிற காலமாக நாம் இதை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற அசுத்தங்களை நாம் நீக்குகிறவர்களாகவும் அறை வீட்டிலே தரித்திருக்கிறவர்களாகவும் ஆவியிலே மறுரூபப்படுகிறவர்களாக நாம் வாழுகிற பொழுது ஆண்டவர் இந்த லெந்து நாட்களை நமக்கு மிகவும் ஆசீர்வதித்து தருகின்ற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்முடைய வாழ்நாளிலே இந்த 2 நாட்களை நமக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.